கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வசனம் மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடி சீக்கிரமாக வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார். 2024 முன்பதாகவே ஆண்டவர் பிரசங்கித்த பிரசங்கம் இது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பண்ணினார். நல்ல வழி, கெட்ட வழி என்று இருக்கிறது. பாவ வழி, பரிசுத்த வழி என்று இருக்கிறது. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்தத்திற்கு ஒரு சம்பளம் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே, அது நித்திய ஜீவன். ஆகவே நம்முடைய பாவத்தை நாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டு இரக்கத்தை பெற்று பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் பிரியமானவர்களே. அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்வார். ஆகவே நீங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்க பாவங்களை ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை செய்து விட்டுருங்க, மனம் திரும்பிடுங்க. ஏன்னா கிறிஸ்தவங்கிறது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம். அந்த நல்வழிப்படுத்துற மார்க்கத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்தை நாம் எல்லாரும் சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.